சிக்மங்களூர் ஃபேமஸ் வறுத்த வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து பார்த்துரலாம். இதுக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்த இந்த மாரி நீள வாக்குல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காரத்துக்கு நான் 5 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கூட வேணும்னா இன்னும் 2 கூட வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் வந்து துருவன தேங்கா, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பில, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கிறேன். இப்போ இத வச்சு எப்படி இந்த சட்னி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து, இந்த உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம். இதெல்லாம் வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு, இதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகா வந்து ரொம்ப நேரம் போட்டு வந்து வதக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் வந்து லைட்டா வந்து உப்பி வந்தோனே வந்து அடுத்தது வந்து கொஞ்சமா வந்து கருவேப்பில, துருவி வச்ச தேங்கா மூடி இதெல்லாம் சேர்த்து லைட்டா வந்து வதக்கிக்கலாம். தேங்கா ரொம்ப வறுபடணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இந்த தேங்கா லைட்டா வந்து வறுபட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமா வந்து புளி எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த புளியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து இத அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வந்து ஆறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா வந்து கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து ரொம்ப மைய வந்து அரைக்க வேண்டாம். லேசா வந்து கொர கொர கொரன்னு இருந்தா தான் இந்த சட்னி வந்து நல்லாருக்கும். இப்ப இந்த சட்னி அரைச்சு வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்தி, கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா வந்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டு, இந்த தாளிச்சதையும் இந்த சட்னி கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு இட்லி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.